ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ அதை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அன்னைக்கு தங்கச்சிக்காக கேக் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவளை சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்துட்டு நல்லாவே சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம். எப்பவுமே சர்ப்ரைஸுங்கிற பேர்ல பிளான் பண்ணும்போதே ஒருத்தருக்கு தெரிஞ்சிரும். இந்த டைம் அப்படி இல்லாம நானும் என் ஹஸ்பண்டும் சீக்கிரட்டா பாத்தீங்கன்னா கேக் வந்துட்டு காலையிலேயே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த கேக் செலிப்ரேஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தங்கச்சியோட ஒர்க்ல ரொம்ப நாளா நாங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பொசிஷன் மூவ்மெண்ட் வந்து அவளுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அது வந்து எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ கண் முன்னாடி அவ வளர்றதை பார்த்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதை செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேக் கட்டிங். ஆதி தங்கச்சிங்க 2 பேர் கூடயும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன்ட்டு அன்னைக்கு ஒரே அடம் பிடிச்சிட்டான். அவன் எல்லாமே எங்களுக்கும் தூக்கம் வராதுன்ட்டு பெட்டெல்லாம் கொண்டு வந்து ஹால்ல போட்டு எல்லாரும் ஒரே இடத்துல படுத்து அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டே தூங்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு சிம்பிளா தேங்காய் பால் பருப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடியாப்பம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடமாவுல தான் வந்து இடியாப்பம் பண்ணினேன். ஸோ இதை வந்துட்டு லைட்டா நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா துருதுருன்னு வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி மாவு ரெடி பண்ணி இடியாப்பம் பண்ணினா இடியாப்பம் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வரும்.